வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த சேனலில் சாம்பார் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் துவரம்பருப்பு, ஒரு அரை டம்ளர் பைத்தம்பருப்பு எடுத்து வாஷ் பண்ணி இந்த சின்ன டம்ளரால் எடுத்திருக்கேன். வாஷ் பண்ணி தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு குக்கரில் இந்த அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்துக்கணும். தண்ணி 1க்கு 2 சேர்த்துட்டு பருப்புக்கு காய்க்கு தகுந்து 2 டம்ளர் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கணும். மொத்தம் நான் அந்த சின்ன டம்ளரால் 10 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுலேயே இந்த சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகாய், உருளைக்கிழங்கு ஒரு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். அவரைக்காய், கொஞ்சம் அவரைக்காய், 4-5 கத்திரிக்காய், உங்களுக்கு விருப்பப்பட்ட காயெல்லாம் சேர்த்துக்கலாம். தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். பீட்ரூட் ஒரு சின்னது கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுலேயே மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். சாம்பார் பொடி 2 ஸ்பூன், ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விடணும். அதிலே வேர்க்கடலை ஒரு பிடி வேர்க்கடலை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துட்டேன். உப்பு தேவைக்கேற்ற சேர்த்துக்கணும். நல்லா கலந்து விடணும். குக்கர் மூடி போட்டு மூடி ஒரு 4 விசில் விடணும். நாலு விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். புளி ஒரு எலுமிச்சம்பழம், பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு நினச்சி அது கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 4 விசில் தந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம சாதம் ரெடியாக இருக்குது பாருங்கள். இதில் இந்த புளி கொதிக்க வச்ச அந்த புளி ஜலத்தையும் இதிலையே சேர்த்து நல்லா கலரி விடணும். ஸ்டவ் சிம்மிலேயே வச்சுட்டு இந்த புளி ஜலத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு தாளித்து கொட்டணும். இதுக்கு ஒரு வாணலி வச்சு கடுகு, கடலைப்பருப்பு, கடுகு, வெந்தயம், ஜீரகம், மிளகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்துட்டு பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா கலக்கிட்டு அதை தாளித்து கொட்டிடணும் மேலே. அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். உங்களுக்கு பிடிச்சா பூண்டு ஃபஸ்ட்லேயே சேர்த்துக்கலாம். காயெல்லாம் சேர்க்கறதையே பூண்டு ஒரு 10 பல் அப்படியே சேர்த்துடலாம். அப்படி பிடிக்கலன்னாக்கா எண்ணெயில் வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுது.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.